டாக்டர்ஸ்னா இப்படிதானா? குடும்பத்தை பார்த்துக்கவே மாட்டீங்களா? காட் மட்டும் நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பொறுக்கிறியான்னு ஒரு சாய்ஸ் கேட்டிருந்தா நான் இங்கே பிறந்திருக்கவே மாட்டேன். இல்லை இல்லை, நான் இங்கே தான் பிறந்திருப்பேன். பாவம் என் தம்பி சேதாவன் என்ன பண்ணுவான்? உங்களை ஒரு பேஷண்ட்டாக பார்த்தா தான் நீங்கள் எங்களை பார்ப்பீங்களோ என்னமோ தெரியல. கண்ணு கலங்கிருச்சு எனக்குமே. ஹார்ட் பீட் எனக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பி. அது காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹார்ட் பீட்டோட செட் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் 1 அப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. சீசன்ஸ் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாகவே மாறிட்டோம். ஹார்ட் பீட்ல ரதியம்மாவா இல்ல ரீனாக்காவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन தான். விஜய் சாரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இப்போ ஒரு ஷார்ட் முடிஞ்சதுன்னா இப்படி சூப்பர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் நீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க. ஜனநாயகன் தான் அவரோட லாஸ்ட் படம். அதுக்கப்புறமா ஃபுல்லாக அரசியலில் போயிடுவார். பட் அரசியலும் மீறி அவர் இன்னும் ஒரு படம் நடிச்சாருன்னா கண்டிப்பாக நான் அவர் கூட நடிச்சிடுவேன். பிரவோக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட செல்ல பிள்ளை. நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு அவங்க குழந்தையா இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோயின் லெவலுக்கு வந்துட்டாங்க. ரியா மனோஜ் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ரியா. அண்ட் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சொல்ல போனால் நீங்கள் இப்போ ஒரு ஹீரோயின் லெவலுக்கு வந்துட்டீங்க இல்லையா முன்னை விட? ஸோ சினிமாவோட ஆர்வம் எப்போ ரியாவுக்கு வந்தது? ஸோ அம்மா அப்பா மூலியமா வந்ததா, இல்லை உங்களுக்கே சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க பண்ணியிருந்தீங்களா, எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா நிறைய ரீல்ஸு டிக்டாக்லாம் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்போ டிவிலலாம் போடுவாங்கல்ல ஆடிஷன் இருக்கு அந்த மாதிரின்னு. ஸோ அப்புறமா ஜூனியர் சூப்பர் ஸ்டார் எனக்கு கிடச்சிது. அது ஒரு ஆக்டிங் ஷோ. ஸோ அதில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறமா தான் அபியும் நானும் இப்போ ஹார்ட் பீட். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்பயே உங்ககிட்ட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எதில் அப்படின்னா அந்த மனப்பாடம் பண்ணுறதுல. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சின்ன வயசில் இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சாப்பிட்டதே என்னன்னு நான் மறந்துடுவேன், அந்த மாதிரி ஒரு ஆள். பட் நீங்கள் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நிறைய டைலாக்ஸ்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க வீட்டில்? அதை அந்த ஸ்கிரிப்ட் 40 மினிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ நிறைய இருக்கும். அம்மா அப்பா தான் எனக்கு வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதனால கரெக்ட் ஆகிடும். ரியா படிப்பில் எந்த மாதிரி? ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. மனப்பாடங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை ஆக்டிங்கோட சேர்த்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி படிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு சுட்டி ஆவரேஜாக இருப்பீங்களா, இல்லை டாப்பராக இருப்பீங்களா, இல்லை ஓகே தாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்களா, எப்படி இருப்பீங்க? ஸ்கூல் ரெகுலராக போக முடியாததுனால கொஞ்சம் இதுதான். பட் மார்க்ஸ்லாம் சூப்பராக எடுத்துடுவேன். ஓகே. ஆமா, அட்டெண்டன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எப்படி நீங்க உங்களுடைய பாடங்கள்லாம் எப்படி நீங்க படிப்பீங்க? ஏன்னா நிறைய நாள் கிளாஸ் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நிறைய நோட்ஸ் மூலியமாவோ இல்லை வீட்டில் டியூஷன் வச்சு அந்த மாதிரி தான் படிக்கிறதுக்கான ஸ்டேஜ் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி கவர் பண்றீங்க? எக்ஸாம்ஸ் மட்டும் எப்படி போய் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ மட்டும் எப்படி போயிட்டு கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுறீங்க? எக்ஸாம்ஸ்லாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிடுவேன். நான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது டியூஷன் போவேன். ஸோ அதனால கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி சூப்பராக பண்ணிடுவேன். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்ததுக்கு அப்புறமா இப்போவுமே ஒரு கெத்து வரும் நமக்கு. ஏன்னா அப்படின்னா நம்ம கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்மளை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ. அண்ட் நீங்கள் ஸ்கூல் போகும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆக்டருப்பா அதில் நடிச்சிருக்காப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கே ஸ்கூலில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்கு? ஸ்கூலில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. சீனியர் அக்காங்க அவங்கெல்லாம் கேட்பாங்க. அப்புறமா மேம் கூட கேட்பாங்க. ஸோ இந்த ஹார்ட் பீட் இருக்குல்ல, ஹார்ட் பீட் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா மேமும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஹார்ட் பீட் சீசன் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகும் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம்.
ஓகே. ஸோ சீனியர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறப்போ ஒரு கெத்து இருக்கும் உங்களுக்கு. ஆமா. எஸ் அப்படியே ஆக்டர்ஸ் தான்ப்பா. ப்ரௌடா இருக்கும். ஓகே. நீங்க அம்மா செல்லமா? அப்பா செல்லமா? 2 ஆம், பேர் செல்லம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு தான் நீங்க சொல்லணும். அம்மா ஆ, செல்லமா? அப்பா செல்லமா? 2 பேரையும் பிடிக்கும் தான். ஓகே. ஆனா அம்மா கொஞ்சம். ஆமா. அதிகமா ஃபர்ஸ்ட் அம்மா. பிடிக்கும். ஆமா. யார் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க வீட்ல? அம்மா. அம்மா அம்மா தான் ஸ்ட்ரிக்ட் பட் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் ம். இல்லையா? இது ஆமா. ஃபர்ஸ்ட்டு உங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறது பார்த்தீங்களா? நீங்க எவ்வளோ ஃப்ரீடம் குடுத்தும் வந்து அம்மா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் பீட் பத்தி சொல்லுங்க. எப்படி உங்கள தேடி வந்தது ஹார்ட் பீட்? என்ன ப்ராசஸ் பண்ணீங்க அதுக்காக? ஸோ ஹார்ட் பீட் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. அது வந்து காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடிஷன் கூப்பிட்டாங்க. ஆடிஷன் கூப்பிடும்போது ஓகே. ஆடிஷன்லாம் முடிச்சாச்சு. நான் நல்லா பண்ணிட்டேன். ஸோ ம். அப்புறமா நாங்க சொல்றோம்ன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து பைலட் ஷூட் கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ அப்ப வந்து எங்களால கொஞ்சம் வர முடியாம இருந்தது. ஒரு வேற ஷூட்டிங் இருந்ததுனால, ம், ம், ம். அவங்க வந்து வேற ஒருத்தவங்கள வச்சு பண்ணிட்டாங்க. ஓ! ஸோ அப்புறமா வந்து சேனலுக்குலாம் அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் சேனல்ல இருந்து சொன்னாங்களாம், இதுக்கு முன்னாடி ஆடிஷன் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணே ஓகே தான்னு. ம். ஸோ அந்த மாரி தான் நான் ஹார்ட் பீட்குள்ளேயே போனேன். ஓகே. அது ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஒரு மிராக்கிள் மாரி தான் ம். நடந்திருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் கைய விட்டு போயிடுச்சு அப்படின்னு நெனச்ச ஒரு ஸ்கிரிப்ட் உங்கள தேடி மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ரியலி பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஹார்ட் பீட்டோட செட் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க உள்ளுக்குள்ள? ஏன்னா எல்லாருமே வந்து மோஸ்ட் சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ்லாம் உங்க கூட இருந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் டீனேஜ் அவங்களும் உங்க கூட இருந்திருப்பாங்க. அந்த டிராவல் எப்படி இருந்தது? ஹார்ட் பீட்ல இவ்ளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூடலாம் நடிக்கிறோன்னு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறமா வந்து ரீனாக்கா அப்படியே ஒரு ஃபேமிலி மாரி தான் இருக்கும். ம். ஃபர்ஸ்ட் சீசன் 1 அப்பலாம் கொஞ்சம் ஒரு மாரியா இருந்தது. சீசன்ஸ் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாவே மாறிட்டோம். ஓகே. ஆமா. ஸோ அனுபவ் மேம்லாம் எப்படி இருந்தாங்க? அவங்க தான் உங்களுக்கு மம்மியா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ம். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தது அவங்க கூட ப்ளே பண்ணது? ஸோ ரதி மேம் அவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. ஹார்ட் பீட் சீசன் 1 முடியிறப்ப ம். கூட வந்து நெறைய கிஃப்ட்ஸ்லாம் குடுத்தாங்க. ஓ! அப்புறமா இப்போ சீசன் 2 அந்த ஷூட்டிங்கும் முடிஞ்சுச்சு. இன்னும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆமா. அ ம். அப்போ கூட எங்க வீட்டுக்கு வந்து நெறைய கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் ஓ! குடுத்தாங்க. சோ ஸோ கியூட். ஷி இஸ் சோ கைண்ட். ஓகே. ஆமா. எல்லாரும் கைண்டா இருப்பாங்க. அண்ட் ஒரு ஒரு சீன் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க வந்துட்டு ரொம்ப ஹார்ஷானும் சொல்ல முடியாது. ரொம்ப ஃபீலானும் சொல்ல முடியாது. எனக்கு காட் வந்து ஒரு சேஞ்ச் குடுத்திருந்தாரு அப்டின்னா, நான் வந்து இந்த வீட்ல பொறந்திருக்கவே மாட்டேன். ஐயோ! என் தம்பி இருக்கானே! அவனுக்காகவாவது நான் இருந்திருக்கணும் அப்டிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. அந்த மாரி எமோஷன் சீன்ஸ் வந்து உங்களுக்கு எப்டி சொல்லுவாங்க? அதுக்கு நீங்க எப்டி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏன்னா அந்த சீன்லாம் வந்து உங்கள பார்க்கும்பொழுது ஒரு சில வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு அதே மாதிரி தோணும். அத வந்து நீங்க அப்படியே பிரதிபலிச்சிருப்பீங்க. அங்க ஒரு மிரர் மாதிரி நீங்க அத காமிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி அத உள்ள எடுத்துக்கிட்டீங்க நீங்க? ஸோ எனக்கு வந்து ஹேப்பியான சீன விட எனக்கு எமோஷனல் சீன் தான் பிடிக்கும். நிஜமாலே ஓகே. நான் சும்மா போர் அடிக்கும்போது அழுவேன். ஓ! போர் அடிக்கும்போது ஆமா. அழுதீங்களா? வாவ்! ஏன்? அது ஏன்னு தெரியல. ஓகே. ஆனா நான் கிளிசரின்லாம் போடாம நானே அழுவேன். வாவ்! சூப்பர். அது மாரி ட்ரை பண்ணீங்க அதுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த சிச்சுவேஷன புரிஞ்சுட்டு, அப்படியே நம்ம அந்த டயலாக்லாம் சொன்னா அப்படியே வந்துரும். ஸோ அந்த மாரி ம். தான் நான் எமோஷனல் சீன் எல்லாமே பண்ணுவேன். ஓகே. அந்த டயலாக் மட்டும் எங்களுக்காக ஒரு தடவ சொல்றீங்களா? ப்ளீஸ் எனக்கு அத ஆ ரியலா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, ஓகே. ப்ளீஸ். அழுவணுமா? அது உங்களோட இஷ்டம் தான். சரி ஜஸ்ட் ஓகே. டயலாக் மட்டும் சொல்லுங்க. இட்ஸ் எனஃப். ஓகே. டாக்டர்ஸ்னா இப்படிதானா? குடும்பத்த பார்த்துக்கவே மாட்டீங்களா? 24 ஹார்ஸும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஹாஸ்பிட்டல் வேலைய தான் பார்க்குறீங்க. நான் ஏன் தான் இங்க பொறந்தேன்னு இருக்கு. காட் மட்டும் நான் பொறக்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல பொறக்குறியான்னு ஒரு சாய்ஸ் கேட்டிருந்தா, நான் இங்க பொறந்திருக்கவே மாட்டேன். இல்ல. நான் இங்க தான் பொறந்திருப்பேன். பாவம் என் தம்பி அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வேள நான் கீழ விழுந்த ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு அடிபட்டு, உங்கள வந்து ஒரு பேஷண்ட்டா பார்த்தா தான் நீங்க எங்கள பார்ப்பீங்களோ என்னமோ தெரியல. ஆ கண்ணு கலங்கிருச்சு எனக்குமே. கியூட். ஆக்சுவலா ரொம்ப பிளெஸ்ஸிங் தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றது. இதே மாரி வீட்ல யாராவது உங்களுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்க கூட அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுருக்கீங்களா? அம்மா ஆல்வேஸ் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அண்ட் அப்பாவ என்னைக்காவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா நெறைய இடங்கள்ல? மிஸ் பண்றதுன்னா வந்து இப்போ
ஸ்கூல்லலாம் சம்மர் லீவ்லாம் விடுவாங்கல்ல, எக்ஸாம்லாம் முடிஞ்சக்கப்புறம். ஸோ அப்பலாம் வந்து நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட ஃபேமிலியோட எங்கேயாவது ட்ரிப் போவாங்க. ஆனா வந்து என்னால மட்டும் அந்த மாரி போ முடியாது. ஏதாவது ஷூட்டிங் வந்துரும் அந்த மாதிரி. ஸோ அப்ப மட்டும் லைட்டா ஃபேமிலியோட நம்மளால எங்கேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு லைட்டா மிஸ் பண்ணுவேன். ஓகே. வீட்ல எப்படி நீங்க உங்க குட்டி பாப்பாவோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்களா? இல்ல அதே மாரி சண்டை போட்டுட்டு வாடி அப்படிலாம் இருப்பீங்களா? 2மே வந்து ஈக்குவலா இருக்கும். ஜாலியாவும் இருப்பேன். ஆனா ம். வந்து ஜாலியா இருக்கிறத விட நெறைய சண்டை தான் வரும். ஓகே. ஆமா. இன்னைக்கு கூட டெய்லியும் ம். காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கும்போது பிரஷ் பண்ணுவோம்ல. ஓகே. நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் பிரஷ் பண்ணுவோம். ம். அப்படியே பிரஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நான் முடிச்சுட்டு போயிடுவேன். நான் ஃபாஸ்ட்டா முடிச்சுருவேன். அப்போ வந்து அவளோட ஃபேஸ்ல தண்ணி ஊத்திட்டு போறது, அந்த மாதிரி நெறைய குட்டி குட்டி ஃபைட்ஸ்லாம் வரும். ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அபியும் நானும் அந்த சீரியல்ல வந்து நீங்க சொன்ன மாரி உங்களுடைய நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதே மாரியான கேரக்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல்வேஸ் வந்து ஒரு சோகமான, ஒரு பாவமான குழந்தையா வந்து அந்த சீரியல்ல நடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சீரியல் பத்தி சொல்லுங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அதுதான். ம். இதுக்கு முன்னாடி நான் செந்தூர பூவே பண்ணேன். அது வந்து லாக்டவுன்னால 10 இயர்ஸ் மேல இருக்கவங்க தான் நடிக்கணும்னு ம். சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் போயிட்டேன். ஸோ அபியும் நானும் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ அதுலருந்து தான் வந்து நெறைய பேர் வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம். அபி அபின்னு. ஆல்வேஸ். ஆமா. ஸோ அது வந்து ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ம். ஸோ நெறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நீங்க. நாங்க யோசிப்போம், இவங்க என்ன செட்ல நடிக்கிறாங்களா? இல்ல ரீல்ஸ் மட்டும் தான் பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுமே உங்களோட வந்து டவுன் டு எர்த்தா வந்துட்டு ஃபுல்லா ரீல்ஸ் பண்றது, உங்க கூட விளையாடுறது, அந்த மாரி நெறைய நாங்க பார்த்துருக்கோம். ஸோ அந்த செட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெர்சனா யார் இருந்தாங்க? உங்க கூட க்ளோஸ் டு த ஹார்ட்டா யார் இருந்தாங்க? அபியும் நானும்லயா? ஆமா. ஸோ அபியும் நானும்ல வந்து மீனா அம்மா. ம். அவங்க வந்து நல்லா ஜாலியா அவங்க ரூம்க்குலாம் போயிட்டு, அவங்க கூட விளையாடிட்டு, அந்த ம். மாரி ஜாலியா இருக்கும். அப்புறமா வந்து அபியும் நானும்ல இருக்கும்போது, என் கூட இன்னும் 2 சின்ன பசங்க நடிச்சாங்க. ஆமா. ம். அம் அ முகில், சுமோனு. ம். அவங்க கூடயும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே, விளையாடிட்டே, ஃபோன்ல பேய் படம்லாம் பார்த்துட்டு, அந்த மாரி ஜாலியா இருக்கும். ஓகே. இப்போ வந்துட்டு அபியும் நாமல இருக்கக்கூடிய மம்மி கேரக்டரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஹார்ட் பீட்ல இருக்கக்கூடிய மம்மி கேரக்டரா இருக்கட்டும். இந்த 2 மம்மில எந்த மம்மி கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஏதாவது ஒண்ணு தான். ஃபில் இன் தி பிளாங்க். நீங்க நீங்க வந்து என்ன 2 எல்லாத்துலயும் ஆப்ஷன் எல்லாம் குடுக்கல. ஒண்ணு தான். ஆமா, சூஸ் தி பெஸ்ட் ஆன்ஸர்ல ஒண்ணு தான் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலா. 2மே சூஸ் இல்ல பண்ணக்கூடாதுல்ல. இருக்குமே. இப்போ ஆப்ஷன் ஏல வந்து மீனா அம்மானா, ம். ஆப்ஷன் பில ஓகே. ரதி மேம். போத் அப்படின்ற ஆப்ஷன் மாரி. சில வந்து நாங்க அந்த இது போத் ஏ வைக்கல. அண்ட் பின்னு ஒன்லி இருக்கும். வந்து ஏபி மட்டும் தான் வச்சிருக்கோம் நாங்க. அதனால சரி, ஓகே. சொல்லுங்க. 1 பாயிண்ட் அதிகமா ஓகே இந்த மம்மி வந்து ஆ. எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னா எந்த மம்மியா இருக்கும்? ஸோ இப்போ வந்து அபியும் நானும் முடிஞ்சுச்சு. ஸோ ம். இப்போ ஹார்ட் பீட் போயிட்டு இருக்கிறதுனால ரதி மேம். போயிட்டு ஆமா. இருக்கிறதுனால, ஆ. இத வந்து உடனே நம்ம ஆனா அவங்கள்ட்ட 2 கம்ப்ளீட் பேருமே தான் பண்ணிடலாம். பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஸோ ம். இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ, இந்த மாரி மம்மிஸ் நம்மளுக்கு கிடைச்சா நல்லாருக்கும் அப்படி சொல்லி யோசிப்பாங்க. சீரியல்ஸ்ல பார்த்து ஆ. உங்களுக்கு இந்த மாரி மம்மி நமக்கு கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்கீங்களா? அந்த மாரி இல்ல. ஆனா எனக்கு வந்து அப்பால இருக்கு. ஓ! ஓகே. ஆமா. ஸோ இந்த லாஸ்ட்டா லேட்டஸ்ட்டா ஹாய் நானான்னு ஒரு மூவி ஆமா, வந்ததுல. ஆமா, ஆமா. நானி இது. எஸ். ஸோ அது பார்த்துட்டு எனக்கு அந்த அந்த நானி டாடி வந்து கேரக்டர். டாடியா அந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் எனக்கு சொல்லியிருக்கீங்களா வந்து அப்பாட்ட? என்னோட அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்பாட்ட சொல்லியிருக்கீங்களா? அந்த மாரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படி அந்த சொல்லிட்டு. மாரிலாம் சொன்னதில்ல. ஓகே. இன்னைக்கே போயிட்டு வீட்ல கன்வே பண்ணிடுவோம் நம்ம. இந்த மாரி நானி அப்பா மாரி நீங்களும் இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஹார்ட் பீட்ல வந்துட்டு ரதி அம்மாவா? இல்ல ரீனா அக்காவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆமா. கொஸ்டின் தான். ரதி அம்மாவா, ரீனாக்கானா? நீங்க ரியலா கேட்கிறீங்களா? இல்ல ஹார்ட் பீட் கேரக்டர்ல ஹார்ட் கேட்கிறீங்களா? பீட் கேரக்டர் ஒண்ணு, அதே மாரி ரியல்ல. 2லயுமே வேணும் எங்களுக்கு ஆன்சர். ஹார்ட் பீட் கேரக்டர்லனா வந்து அம்மா தான். ம், ம், ரதி அம்மா தான். ம். ரியலானா வந்து ரியலா 2 பேருமே பிடிக்குமே. ஆனா வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹார்ட் பீட்ல உங்களுடைய சீரியல்ல மம்மி கேரக்டர் வந்து உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ரீனா அக்கா வந்து கொஞ்ச நாள்லயே உங்கள பாசமா டேக் கேர் பண்ணிப்பாங்க. வெளிலலாம் கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் உங்கள அடிச்சிட்டதா சொன்னா ஸ்கூல்ல வந்து சண்டைலாம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன தேங்காய் முடிய வச்சுலாம் அடிச்சிருக்காங்க. அது வந்து அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள வர சண்டை தானே. இப்ப நீங்க உங்க தங்கச்சியோட ஆம். சண்டை போடுறீங்கல்ல. ஆனா நீங்க வந்து மம்மி தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க.
அந்த சீரியல்ல. எனிவே ரியலா எப்படி இருப்பாங்க ஆக்சுவலா ரீனாக்காலாம்? ரீனாக்கா வந்து ரொம்ப ஜாலி டைப். என்ன கலாய்ச்சிட்டே ம். அந்த மாதிரி நல்லா ஜாலியா இருக்கும். ரீனாக்காக்கு வந்து என்ன விட எங்க அம்மாவ தான் ரொம்ப பிடிக்கும். ஓ! ரொம்ப ஓகே. பிடிக்கும்னா, எங்க அம்மா கிட்ட தான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கனெக்ஷனா இருப்பாங்க. அவங்க ஓகே. ஷார்ட் முடிச்ச உடனே அவங்க மடியில போய் படுத்துக்கிறது, ஓ! அந்த மாதிரி. ஓகே. இப்ப அதே மாதிரி வந்துட்டு தேவ் டாடா இல்ல விஜய் அங்கிளா? ம். இது டஃப் தான். ஆல்வேஸ் ஆமா. டஃப் தான். ஹார்ட் பீட்லனா வந்து அ நான் வந்து என்னோட அப்பாவ தானே சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா. அதனால நீங்க தேவ் அப்பா. சொல்லலன்னா நாங்க கேஸ் போட்டுருவோம் உங்க மேல. ஏன்னா வந்துட்டு மம்மிய விட அதுல அப்பா தான் உங்கள ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க அந்த ஆமா. சீரியல்ல இல்லையா? ஸோ மேபி ரியல் அப்பாவும் அப்படிதான் இருக்கணும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட கேரிங்கா நடந்துக்கிட்டாங்க? ஏன்னா அவர்ட்ட நான் இன்டர்வியூ எடுக்கிறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கும் ஒரே பொண்ணு தான் இருந்தா. அதே மாதிரி தான் வந்துட்டு நான் ரியாவ வந்து இது பண்ணிக்கிட்டேன் சீரியல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய ஜர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் வந்து நல்லா ஹேப்பியா தான் இருக்கும். ஜாலியா இருக்கும். ம். அம் அ அ நெறைய வந்து பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நல்லா ஜாலியா போகும். ம். அப்புறமா வந்து விஜய் சார். அ விஜய் சாரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எல்லாருக்குமே பிடிக்குமா? ஹோல் தமிழ்நாடே வந்து ஆமா. அவருக்கு நாங்க அடிக்ட் ஆயிட்டோம் ஆக்சுவலா. ஏன்னா, அவர் இன்னும் அவர்ட்ட பேச முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. பட் நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜெலஸும் உங்க மேலலாம் இருக்கு எங்களுக்கு. பட் என்ன பண்றது? விஜய் அங்கிள் என்னென்னலாம் சொல்லுவோம். ஐ மீன் கார்த்திக் சார் அவருடைய கேரக்டர் தான் எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. எப்படிலாம் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் ஸோ கூட? அவர் கூட பண்ணும்போது நல்லா ஜாலியா இருக்கும். அவர் ம். வந்து இப்போ ஒரு ஷாட் முடிஞ்சதுன்னா வந்து, "இப்படி சூப்பர்" அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆமா. அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. ம். நெறைய நீங்க மேக்ஸிமம் வந்து வீட்டுக்குள்ளேயே நடிச்சதுனால, அந்த 4 கேரக்டர்ஸ் தான் இருந்திருக்கும். ஒரு சில நேரத்துல தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மத்த கேரக்டர்ஸ்லாம் நீங்க ஜெல் ஆவீங்க இல்லையா? அப்படி அங்க இருக்கிற கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்? ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன்ல எந்த கேரக்டர் ரொம்ப புடிச்சிருக்கும்? தேஜு அக்காவ ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா. தேஜு அக்காவ ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும். ஆனா ம். ஃபர்ஸ்ட்டு தேஜு அக்காவ பிடிக்கும் ஹாஸ்பிட்டல். ஓகே. இப்ப ரீனாக்காவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஸோ வந்துருவாங்களா? அதுதான் வந்து இங்க தமிழ்நாட்டுல நெறைய பேருடைய கேள்வியா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துருச்சா? படிச்சிட்டீங்களா? அடுத்தடுத்த ஷூட்டுக்குலாம்? ஆல்ரெடி ரேப் ஆயிடுச்சு. ஷூட்டிங்கே முடிஞ்சுச்சு. முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லாஸ்ட் சீன்ஸ்ல இருந்தீங்களா நீங்க? ரேப் ஆகுறப்போ இருந்தீங்களா? ஐ திங்க் தேவ் சார் இல்லன்னு நெனைக்கிறேன். தேவ் சார் சொல்லியிருந்தாரு. ரொம்ப மிஸ் பண்ணேன் நானு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்ல இருந்தது அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்க இருந்தீங்களா அந்த சீன்ஸ்லலாம் லாஸ்ட்ல? ஆ ஸோ ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்ல இருந்தேன். பட் என்ன ஓகே. சீனுன்னு சொல்லக்கூடாது. ஓகே. தெளிவா அம் இருக்கீங்கப்பா எல்லாருமே. நம்ம வந்து இந்த ஆக்சிடென்ட் சீன் ம், நடந்ததுல்ல. ம், ம். ஸோ அத நான் வந்து முன்னாடியே அந்த சீன்லாம் படிச்சிருந்தாலும், பட் அத வந்து நான் ஆடியன்ஸா வந்து நான் வந்து வெட்னஸ்டே நைட்டே பார்த்துருவேன். அந்த ஓகே, 4 எபிசோட. ஸோ ஓகே. அப்ப பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. அது அப்படியே ம், இது வந்து சீரிஸ் தான்னு சொல்லவே முடியல. அப்படியே ரியலா இருந்தது. ஸோ ம். நானே இவ்ளோ ஃபீல் பண்ணியிருந்தேன்னா, அப்போ நிஜமாலே பார்த்த ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா. ரொம்ப ஃபீல் கண்டிப்பா. பண்ணோம் நாங்க. மறுபடியும் ரீனா வந்துருவாங்க. வந்துரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். அ ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கும் அந்த ரீனாக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா ஒன்ஸ் வந்து சீரியல்ல அவங்க அக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிவீல் ஆனதுக்கப்புறம், அஸ் அ கேரக்டரா உங்களுக்கு அத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது? ஏன்னா அதுவரைக்கும் நீங்க தான் வந்து வீட்ல ஒரே பொண்ணு அண்ட் உங்க தம்பி மட்டும் தான் நீங்க இருந்திருக்கீங்க. நமக்கு ஒரு அக்கா இருக்காளா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கும்ல. அது எப்படி இருந்தது? ஸோ ஹார்ட் பீட்ல திவி வந்து அப்போ வந்து ரீனா தான் உன் அக்கான்னு சொல்லும்போது, ம். "என்ன ரீனாவா நம்ம அக்காவா?" அப்படின்னு வந்து ரீனா அக்கானால தானே அம்மாக்கும், அப்பாவுக்கும் சண்டை ம். வந்தது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மேல ரொம்ப கோவமா கோவமா தான் இருப்பேன். இருப்பீங்க. அப்புறமா வந்து அவங்க டீச்சர் வந்து என்ன அடிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது, ம். அ ஸ்கூலுக்கு வந்துலாம் பேசினதுக்கு அப்புறம், சரி ஓகே இவங்கள நம்மளோட ரியல் அக்காவா ஏத்துக்கலாம் அந்த மாதிரி. ம். ஸோ லாஸ்ட்டா ஒரு சீன் வந்து எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. விஜய் சார் வந்து உங்க எல்லாரையும் ஓகே நீங்கலாம் ஃபேமிலியா ஜாலியா இருங்க அப்படின்னு வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ம். சீன்ல வந்து அண்ட் தேவ் வந்து உங்களுடைய தேவப்பா வந்து ரீனாக்காவ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த சீன்லாம் சூப்பரா இருந்தது எங்களுக்கு பார்க்கும்பொழுது. அந்த ஒரு செட் எப்படி இருந்துச்சு? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எப்படி இருந்தது? வெட்டிங் ஆனிவர்சரி ஆ டைம்லயா? வெட்டிங் ஆனிவர்சரி டைம்ல. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டும் அங்க இருக்கிறாங்க. அந்த ஹோல் சீரிஸோட இம்பார்ட்டன்ட் சீனே அதுதான் ஆக்சுவலா. ஸோ யார் சேருவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துட்டே இருந்தப்போ, விஜய் சார் வந்துட்டு, "இல்ல நீங்கலாம் ஒண்ணா இருங்க" அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார் இல்லையா? ஸோ ம். அந்த சீன்லாம் எப்படி இருந்தது? ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஸோ அ நல்லா இருந்தது.
ரொம்ப இமோஷனலான சீன் தானே அது எல்லாமே. நிச்சயமா. ரீனாக்கா வந்து கேக் ஊட்டும் போதெல்லாம் ஆசையா பாக்குறது. ம். ஸோ ரொம்ப இமோஷனலான சீன். அப்படியே இப்போ விஜய் சார் வந்து அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு அவங்களோட ஃபேமிலிய. ஸோ ம். அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ ம். உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங், இந்த மேக்கப், இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வந்துட்டு நாங்க சோஷியல் மீடியால பார்க்கும்பொழுது, இந்த பொண்ணு குட்டி பொண்ணு மாரியே இல்லையேப்பா! அதுக்குள்ள வளர்ந்துட்டாளேப்பா! இவ்ளோ பெரிய பொண்ணு ஆயிட்டாளேப்பா! நான் ரொம்ப ஷாக்கிங் ஆனது வந்துட்டு, நீங்க இப்ப ரீசென்ட்டா ஒரு சாரி போட்டு ஒரு பிக் போட்டிருந்தீங்க. சாண்டல் கலர்ல சாரில ஒரு ஃபோட்டோ ஷூட் நீங்க போட்டிருந்தீங்க. அதெல்லாம் ஆ. பார்க்குறப்போ நான் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். நான் வந்து எங்க மேம் கிட்ட கேட்டேன், மேம் நிஜமாவே இந்த பொண்ணு தானா? எனக்கு கன்ஃபார்மா சொல்லுங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபேஷனுக்குள்ள வந்து எப்படி நீங்க உங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இன்னுமே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ கவர் பண்றதுக்கு எது போடணும் அப்படிங்கிறதே பயங்கர கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க? எங்க ஸ்கூல்ல கூட நெறைய பேர் சொல்லுவாங்க. ஹைட் ம். ஆர்டர்ல நான் தான் லாஸ்ட்ல நிப்பேன். அதனால ஓ! எல்லாருமே வந்து என்ன பெரிய பொண்ணு தான் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நான் இப்ப தான் 6தே படிக்கிறேன். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 6த்லயே ஆ. இவ்ளோ மெச்சூரிட்டியா இருக்கீங்க. அண்ட் தென் எனக்கு வந்து பெருசாயிட்டோனே என்ன ஆசைன்னா, கண்டிப்பா ஹீரோயின் ஆகணும்னு தான் ஆசை. ஓகே. ஸோ அது இல்லாம வந்து நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஓ! ஆசை. சூப்பர், ஸோ அந்த சூப்பர். மாரி தான் வந்து ட்ரெஸ்ஸு அந்த மாரிலாம். ஓகே. ஏதாவது இப்போ சினி ஃபீல்டுல இருக்கோம் அப்படிங்கிறதுனாலயே வந்துட்டு, ஒரு சில விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது நெறைய பெரியவங்களுக்குலாம் இருக்கும். நெறைய பப்ளிக்ல போக முடியாது. நெறையா அ அவங்க சின்ன சின்ன ஆசைலாம் இருக்கும். அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அத இந்த வயசுல நீங்க ஏதாவது நெனைக்கிறீங்களா? சினிமால இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் என்னால பண்ணவே முடியல அப்படிங்கிற மாரி ஏதாவது இருக்கா? அம் அந்த மாரினா வந்து இப்போ ஸ்கூல்லலாம் ஃபீல்ட் ட்ரிப்லாம் கூட்டு போவாங்கல்ல. ஆமா. அப்போ வந்து எல்லா பசங்களும் ஜாலியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே போவாங்க. ஆனா என்னால தான் கரெக்ட்டா அந்த நாள் பார்த்து ஏதாவது ஷூட்டிங் அந்த ஷூட் மாரி வந்துரும். வந்துரும். ஓகே. ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். பட் அத வந்து ஃபேமிலி ஃபுல்ஃபில் பண்றாங்க இல்லையா? ம். உங்க ஆமா. கூட என்ஜாய் பண்ணிட்டு. நெறைய வீடியோஸ்ல பார்க்குறப்போ, நீங்க ஃபேமிலியோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் நான் பார்க்குறப்போ, நல்லா இருந்தது எங்களுக்கு. ஓகே கியூட் ஃபேமிலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் ஒரு 4, 5 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபோட்டோஸா? ஆமா. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இல்ல எப்போ எடுத்தது? அப்படிங்கிறத வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து என்னுடைய ஃபேவரைட் ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்த உடனே இந்த ஃபோட்டோவ நான் பிக் பண்ணிட்டேன். லைக் திஸ் ஒன். ஆ இந்த ஃபோட்டோவா? இந்த எஸ். ஃபோட்டோ வந்து என்னோட தங்கச்சி கூட. ம். ஸோ அவங்க நேம்? பாப்பா நேம்? யாஷி. ஓகே. அவங்கள அப்படி நீங்க சுழட்டி போட்ட வீடியோலாம் நாங்க வந்து இன்ஸ்டால பார்த்துருந்தேன். அவங்கள போட்டு புழிஞ்சு எடுத்துருவீங்க போலயே வீட்ல. அவங்க எப்படி? அ அவளுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸ் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். பட் ம். ஆனா கேமரா முன்னாடி வந்தாலே கொஞ்சம் ஷை உங்களுக்கு ஆயிடும். ஆப்போசிட்டா இருக்காங்களா அவங்க? ஆமா. ஓகே. ஆனா வந்து அவளுக்கு வந்து பெருசாயிட்டோனே வந்து ஆஸ்ட்ரோநாட் ஆகணும்னு ஆசை. ஓ! ஸோ அவ சூப்பர், வந்து சூப்பர். ஃபுல்லா ஸ்டடீஸ்ல இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஓகே. ஸோ ஸோ நெக்ஸ்ட் ஒன் திஸ். ஆ இது அபியும் நானும் வந்து மம்மி. ரொம்ப நல்ல ஃபோட்டோ. எஸ். மீனா அம்மாவோட அபியும் நானும்ல. ஸோ ம். எந்த அளவு கனெக்டிவிட்டி இருக்கும் உங்க 2 பேத்துக்கும் அதுல? அந்த சீரியல்ல? அதுல வந்து சீரியல்லையா? ம். சீரியல்ல வந்து நாங்க வந்து நிஜமாலே அம்மா, பொண்ணு மாரியே தான் இருப்போம். ம். ஸோ அம்மாக்கு ஜெலஸ் வந்திருக்கா? அதெல்லாம் பார்த்துட்டு, "ஏய் அவங்களோட ஓவரா நீ வந்து க்ளோஸ் ஆவுற, ஆகக்கூடாது." அப்படிலாம் அந்த சொல்லியிருக்காங்களா? மாரிலாம் வந்ததில்ல. ஓகே. ஆக்டிங் ம். ஆக்டிங்கா பார்த்துடுறாங்க. ம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். இவரோட தான் நெறைய வீடியோஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. ராஜ்கமல் ஆக்டர். இல்லையா? ஏன்னா குட்டீஸோட நெறைய வீடியோஸ் இவர் போஸ்ட் பண்ணி நான் ஆமா. பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ எப்படி இருக்கும் அவருடைய இவர வந்து நான் வந்து அபியும் நானும் சீரியல்ல டார்லிங், டார்லிங் தான் கூப்பிடுவேன். ஓகே. ஸோ அவரு வந்து சின்ன வயசுல அப்போ வந்து ம். மடியிலலாம் உட்கார வச்சு, ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே. திஸ் ஒன். இது என்னுடைய ஃபேவரைட். ஆமா. எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பர்சனலா. இது வந்து ம் ஆ இது வந்து பீச் தானே! பீச் ம். ஹவுஸ் தானே! ம். அது வந்து கோவளம்ல ஷூட்டிங் போகும். ஸோ நாங்க டெய்லியும் நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் எங்க அப்பா தான் என்ன கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. நாங்க ம். டெய்லியும் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே லாங்கா போயிட்டு, அந்த மாதிரி அம் அந்த மாதிரி போயிட்டு செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே உட்கார வச்சு, பிக்ஸ்லாம் எடுத்து அந்த மாரி. ஓகே. மாறுவேட போட்டிக்கு நீங்க வந்து ரெடி ஆகுற மாரியான ஒரு பிக்கு. இது இது எதுக்காக இந்த வந்து இது போட்டிருந்தீங்க? இது வந்து என்னன்னா வந்து சீரியல்ல வந்து எங்க ம். அப்பா வந்து மாலை போட்டிருப்பாங்க. ஓகே. அப்ப வந்து ஐயப்பன் பூஜை நடக்கும். ஆ. அபியும் நானும்ல. அதுல வந்து முகில், சுமு வந்து அந்த பூஜை டிஸ்டர்ப் பண்றதுக்காக பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ம். ஸோ அதனால அவங்க 2 பேருமே தூங்குனதுக்கு அப்புறம், ஐயப்பன் வந்து அதுல ஓ! வந்து நான் தான் நீங்க ஐயப்பன். ஐயப்பன். ஆமா. ஓகே. அப்போ வந்து ம் அவங்கள கண்ண குத்துற மாரி போவேனா. ஸோ அப்போ ஓகே. வந்து என்ன சொல்லுவேன்னா, முருகன் வேல் வச்சிருப்பேன் அதுல. ஆமா. அந்த முருகன் வேல வந்து நான் என் தம்பி முருகன் கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். ஓ! அவங்கள ஸோ அதெல்லாம் ஏமாத்திருக்கீங்க. ஆமா. ஓகே.
ஆ இது இது வந்து ரதிமா, நானு, ரீனா அக்கா. ரீனாக்கா. ஆமா. என்ன எப்படி இருந்தது இந்த இந்த டைம்? ஸோ இது வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்ல எடுத்தோம். நாங்க 3 பேர் காம்பினேஷன்ல இருக்கும்போது. ஸோ அப்ப எடுத்தது தான் இது. இது வந்து ஒரு மெமரபிளான பிக்சர். ஸோ இது வந்து ஒரு மெமரி மாதிரி. ஓகே. விஜய் சார். ஸோ கியூட். இவரு போஸ்ட்லாம் குடுப்பாரா அவங்க கூட? ரீல்ஸ் அண்ட் நான் தான் இப்படி ஃபோட்டோஸ்லாம்? குடுத்தேன். ஆக்சுவலி வந்து ஓகே. எனக்கு எல்லா போஸ்ட்க்கும் நான் இப்படி தான் குடுப்பேன். ஆமா. மேக்ஸிமம் இதுல ஆமா. வச்சிருப்பீங்க. ஆனா ஸோ அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அது மாரி வச்சுக்கிறதுக்கு. ஆமா. ஓகே, ஃபைன். ஓகே. இந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக் இது வந்து. ஓகே. விஜய் சார் கூட எடுத்தது. ஸோ அதனால ம், இது வந்து இன்ஸ்டாகிராம்ல போடும்போது பயங்கர வைரலா போச்சு இந்த பிக்கு. ஆமா. ஸோ எஸ். ஆமா. அண்ட் இதுவும் பயங்கர வைரல் தான். ஆமா. விஜய் சேதுபதி சார். விஜய் ஸோ அந்த சேதுபதி சார். மக்களுடைய செல்வன். அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எப்படி இருந்தது? ஸோ அவரு கூட வந்து நான் வந்து லேட் நைட் ஷூட்டிங் முடிச்ச உடனே தான் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனேன். ஸோ அப்பதான் எடுத்த பிக் இது. அப்புறமா வந்து என்னோட பர்த்டேக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. என்னோட ஃபேன் அண்ணா ஒருத்தவங்க. அவங்க வந்து விஜய் சேதுபதி சாரோட அப்பதான் அவர் தான் கூட்டிட்டு போனாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து பிக்சர்லாம் எடுத்துட்டு அப்புறமா என்னோட பர்த்டே அப்போ அந்த அண்ணா வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு மெமரபிளான பிக் தான். ஓகே. இது வந்து மூவில ரத்தம் விஜய் ஆண்டனி மூவிக்காக. சார். ஆமா. நான் வந்து ரத்த மூவி எடுக்கும்போது விஜய் ஆண்டனி சார் வந்து இது வந்து லாஸ்ட் டே ஆஃப் ரத்தம் ஷூட்டிங். அப்போ எடுத்தது. ஓகே, ஃபைன். ஃபேமிலி. இது வந்து எங்க அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி பிக்சர். ஆனிவர்சரி அப்போ நாங்க 3 பேரும் சேம் ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஆமா, எல்லாரும் சேம் ட்ரெஸ். ஆமா. மம்மிய மட்டும் விட்டுட்டீங்க. அவங்களுக்கு மட்டும் சேம் ட்ரெஸ் இல்ல. ஆம். ஸோ ஃபேமிலிங்கிறது உங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க லைஃப்ல? ஸோ நான் வந்து என்னோட ஃபேமிலினால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அம்மா அப்பானால தான். ஸோ அம்மா அப்பா தான் என்னோட 2 கண்ணு. ஓகே. அண்ட் இந்த ஃபோட்டோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யாருன்னு தெரியுதா? ஓகே. தெரியுது. யாராவது சொல்லியிருக்காங்களா இது மாரி நீங்க மானசி ஆ. மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து பார்க்க அவங்கள மாரியே இருக்கேன்னு. ஆ. அப்புறமா வந்து நீ வந்து இப்போ அவங்க ஃபேமஸா இருக்காங்க. ஸோ நீ வந்து இன்னும் நெறைய ப்ராஜெக்ட் பண்ணேன்னா இவங்கள மாரியே சூப்பரா ஃபேமஸ் ஆயிடலாம். அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்களும் ஃபேமஸா தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஃபீல்ட்ல வந்து சைல்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அதுலயும் நெறைய எஸ்டாப்ளிஷ் ஆகி நெறைய திறமைகளோட இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள மாரி ஒரு சில பேர் தான். ஸோ காம்படிஷன் ஹெல்தியான காம்படிஷனா வச்சுக்கோங்க. பட் எனக்கு என்னன்னா நீங்க 2 டக்குன்னு பார்க்க சிமிலராவே இருப்பீங்க. ஆமா. தூரத்துல இருந்து பிக் பார்க்கும்போது நானே 2 பேர் சேமா ஃபோட்டோஸ் தான் பிக் இருந்தோம். பண்ணும்பொழுதே வந்துட்டு நாங்க கன்ஃப்யூஸ் ஆனோம். இவங்க தானா? இல்ல இவங்க தானா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. ஸோ யாராவது மாத்தி சொல்லியிருக்காங்களா உங்கள்ட்ட வந்து மானசியா நீங்க நெறைய அப்படின்னா? பேர் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ மேக்கப் பாட்டு ஷூட்டிங் போகும்போது மேக்கப் அசிஸ்டன்ட் அண்ணா அவங்கலாம் கேட்டிருக்காங்க. நீங்க பார்க்க அவங்கள மாரியே இருக்கீங்களே, உங்க பேர் என்ன? அந்த மாரிலாம் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன் நீங்க அப்படிங்கிறது வந்து எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவரோட நடிக்கணும்னு சொல்லி நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியா நம்மளால அது முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எந்த படம் பார்க்கும்பொழுது அவருடைய ஃபேனா நீங்க ஆனீங்க? ஸோ நான் வந்து பிகில் படம் பார்க்கும்போது தான் அவரோட ஃபேனாவே ஆனேன். ஓகே. ஸோ அது லாக்டவுன் டைம்ல. அப்போ அவரோட மூவி பார்த்துட்டு, கண்டிப்பா நம்ம ஒரு நாள் இவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஜனநாயகன் தான் அவரோட லாஸ்ட் படம். அதுக்கப்புறமா ஃபுல்லா அரசியல்ல போயிடுவாரு. பட் அரசியலும் மீறி அவரு இன்னும் ஒரு படம் நடிச்சாருன்னா, கண்டிப்பா நான் அவர் கூட நடிச்சிருவேன். ஓகே. காட் பிளெஸ். நாங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேங்க் அத யூ. வேண்டிக்கிறோம். நீங்க நல்லா பாடுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுடைய சிங்கிங்கோட இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் எங்களுக்காக. உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுனாலும் ஒரு 4 வரி. நான் வந்து ரியலான சிங்கர்லாம் கிடையாது. நான் சும்மா பாத்ரூம் சிங்கர் தான். கண்டிப்பா பாடணுமா? கண்டிப்பா எங்களுக்கு நீங்க பாடியே தீரணும். ஏன்னா நீங்க பாடி நான் 2, 3 வீடியோ கேட்டிருக்கேன். ஆக்சுவலா நல்லா பாடியிருக்கீங்க. அதனால எங்களுக்காகவும் நீங்க பாடணும். ப்ளீஸ். ஓகே. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, என்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போட காதலன் நான் கடிதமே.
குட், 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 குட். நைஸ், நைஸ். நல்லா பாடுறீங்க. நோ எனக்கு வந்து இஷ்யூஸ். எப்பவுமே இந்த மாரி பாடும்போது லைட்டா உள்ள மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அதனால கட் பண்ணி பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். அதனால ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. தொடர்ந்து பாடிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு ஆக்சுவலா. குழந்தையோட வாய்ஸ் மாரியே இருக்கு. இன்னும் நெறைய உயரத்துக்கு நீங்க போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷஸ். அடுத்ததா நான் உங்கள ஒரு ஹீரோயினா வந்துட்டு கண்டிப்பா இன்டர்வியூ எடுக்கணும். கண்டிப்பா. அதுக்காகவும் நான் வந்து உங்களுக்கு பிளெஸ் பண்றோம். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.